அதனால் இதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கணும் பார்ப்போம். ஒன்றும் யோசிக்காங்க. எனக்கு அன்றைக்கி வர முடியாமல் போச்சு. இருந்தாலும் எங்கள் இளைஞர்கள் மூலியமாக நான் வந்து இவ்வாறான ஒரு நிதியை கொடுப்போம். எதிர்காலத்தில் உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன தேவை அதை கண்டிப்பாக இளைஞர் தொழிலாளர்கான வச்சு ஒரு ஆரம்பத்தின் மூலியமாக பண்ணித்தரோம். ஒரு சின்ன என்னத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொன்னால் அவங்க சொன்னால் ஃபோன் பண்ணி காய்ச்சி சொன்னார், போலீஸ்க்கு யாருக்குமே சொல்லாதீங்க, நீங்கள் எங்களை சந்திக்கிறத வர சொல்லியிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் போலீஸ்ட்டு போயிட்டு சொன்னால் நீங்களும் வர சொன்னாங்க. அதை நான் போயிட்டு கடைசியாக ஒருத்தர் எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணவர் வரல, மற்ற ஒருத்தர் தான் வந்தார். அவர் வந்து எங்களை ஹோட்டல் ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டு அவர் காய்ச்சிக்கு இந்த ஆக்கில் சொன்னார். அவர் பஸ் வர லேட் ஆகும் நான் கேட்டால் இப்போ நடந்ததுக்கு உங்கள் பெரிய ஒரு இழப்பீடு தான் நம்ம கேட்கணும். இந்த பொடிய கடைசி வச்சு குடும்பத்தை பார்க்க இந்த பிடிங்க தானே நம்ம தான் பார்க்கணும். உங்கள் மூலியமாக தான் இறந்துருக்கு. 1 லட்சம் 2 லட்சம் காசு வாங்கிடுறேன். நம்ம பேசிக்குவோம். பேசி நான் சொல்கிறான்னு கேட்குறேன். கேட்டு நான் இங்கே உள்ள ஒரு பொடி எங்கிட்ட தானே உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் மூலியமாக இதுக்கான பெரிய ஒரு வேலை ஒன்று செய்வோம் அப்படி சொல்லி எங்களால் இளைஞர்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் பண்ணித்தரோம். உங்கள் குடும்பத்துக்கு அந்த பட்சத்தை தெரிவித்து கொள்கிறேன். எனக்கு அன்றைக்கி சூழ்நிலை வர முடியாமல் போச்சு. நானும் மனம் கூப்பிட்டு